Hello everyone, I'm Sadish from Explore Academy. So, my dear students, இந்த 2026ல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்கமிங் பேங்க் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிராக் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஜஸ்ட் என்னோட சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கோரிங் ஏரியா லைக் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா. இந்த செஷன் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸாக போயிட்டே இருக்கும். அரௌண்ட் ஒரு 1000 சம்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ 2020க்கு அப்புறம் 2025 வரைக்கும் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த செஷன் வந்துட்டு இந்த இந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செஷனில் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் சால்வ் பண்ணாமல் இந்த ஒரு சமக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு கொடுப்போம். இதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிரியேட் ஆகும் சரிங்களா. என்னனாலுமே நமக்கு வந்துட்டு ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணும், அதே மாதிரி அக்யூரசி டெவலப் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். இந்த 1000 சம்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் யூ கேன் ட்ரஸ்ட் மீ. இந்த செஷன்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்துட்டு ஆப்டிடியூட் வந்துட்டு 2011 தான் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்கள் இந்த செஷன் பாருங்க, உங்களுக்கு ஓகே வே ஆஃப் டீச்சிங் கண்டென்ட் டெலிவரி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் செஷன் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி ஆன்சருக்கு மட்டும் வெரிஃபை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ராங் ஆன்சர் கிடைச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சொல்யூஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ we are given 382% of 50 minus 182% of 50 is equal to what கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது நார்மலாகவும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கேஸ்ல வந்துட்டு நம்ம தேவைப்பட்ட வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் அப்படியே இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 30% of 50 நமக்கு என்ன கிடைக்கணும். ஸோ அவலி ரைட் 30/100 இன்டூ 50 போடுவீங்க 2 டைம்ஸ். இங்கே வந்து நமக்கு வந்து 15 கிடைக்குது. இப்போ நமக்கு 30% of 50 எவ்வளோ கிடைக்குதுன்னா 15 கிடைக்குது. சப்போஸ் வந்துட்டு நான் அந்த பர்சன்டேஜ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். 30% 50க்கு பதிலாக 50% of 13 எழுதும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50/100 இன்டூ 30. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வந்து 100ல 2 டைம்ஸ், 2 வந்துட்டு 30ல வந்துட்டு 15 டைம்ஸ். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே நமக்கு ரிசல்ட் வந்துட்டு மாற போகிறது கிடையாது, சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. இப்போ பர்சன்டேஜ் கான்செப்ட்ல ஒன் ஆஃப் த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது மூலயமா வந்துட்டு அதோட ரிசல்ட்ல வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது சரிங்களா. அந்த ஒரு லாஜிக் வச்சு இங்க எனக்கு இந்த சம் நான் எப்படி எழுதுறேன்னா எதுக்காக நான் அப்படி எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு ரெண்டுலயுமே 50 காமனா இருக்கு. நான் 50 எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பர்சன்டேஜ் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும் போது 50% ஆஃப் ஆஃப்ங்கிறது மல்டிபிகேஷன் 382 மைனஸ் 50% ஆஃப் 182. இப்போ ரெண்டுலயுமே பாருங்க 50% காமனா இருக்கான். 50% காமனா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு பிராக்கெட்ல என்ன இருக்குன்னா ஸோ 382 மைனஸ் 182 வில் பி 200. நமக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியும்னா 50% வந்து 50/100 into 200 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். லாஜிக்கலா நீங்க என்ன சால்வ் பண்ணீங்கன்னா எப்பவுமே ஒரு வேல்யூல வந்து 50% அதோட பாதி, அந்த வேல்யூவோட பாதி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100. இந்த சம் சால்வ் பண்ணும்போது இந்த சம் சால்வ் பண்ணும்போது நம்ம ரெண்டு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு தேவைப்பட்ட இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே அதோட வேல்யூ மாறாது. சம்டைம்ஸ் வந்துட்டு பர்சனல் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ சேம் இருந்துச்சுன்னா அது வந்து காமனாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா ஜஸ்ட் இதை இண்டிஜர்னு சொல்லுவோம், இது ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இண்டிஜரும் ஃப்ராக்ஷனும் கம்பைன் ஆகும்போது நமக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்துட்டு ஆட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, செப்பரேட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ணணும். பட் அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க இங்க இருக்க இண்டிஜரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இண்டிஜரை மட்டும் பார்க்கும்போது அங்க பிளஸ்னா எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க, மைனஸ்னா செப்பரேட் பண்ணிக்கங்க. எனக்கு இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 3 + 5 8, 8 - 4 4, 4 + 2 6 அது மட்டும் தனியா வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபிராக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 1/2, 1/12, 1/60, 1/30 + 1/20.
இங்க என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, எப்ப ஃபிராக்ஷன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, டினாமினேட்டர் வந்துட்டு சேமா இருக்கணும். இப்ப டினாமினேட்டர் ஒரு சேமா இல்லன்னா, அதுக்கு பெஸ்ட் வே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்ல சால்வ் பண்ணணும். அப்ப எனக்கு எல்சிஎம் வந்து நம்ம எல் டிவிஷன் போறதுக்கு பதிலா, நான் இப்ப இந்த 1000 சம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கான்செப்ட் வந்துட்டு நமக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் உங்களுக்கு. ஆ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த இதுல வந்துட்டு எல்சிஎம் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல் டிவிஷன் போகாம 12, 60, 30, 20ல எது லார்ஜஸ்ட் வேல்யூன்னு பாருங்க. சப்போஸ் 60 லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கு. அந்த 60 வந்துட்டு 12ஆலயும் பெர்ஃபெக்ட்டா 5 டைம்ஸ் டிவைட் ஆகுது. 30 வந்துட்டு 2 டைம்ஸ் டிவைட் பண்ணும். 20 வந்துட்டு 3 டைம்ஸ் டிவைட் பண்ணுது. இப்ப என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜஸ்ட் இந்த குடுத்திருக்க டிஃபரெண்ட் நம்பர்ஸ்ல வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு மத்த எல்லா நம்பராலயும் டிவைட் பண்ணுதுன்னா, டிவைட் ஆகுது அப்படின்னா, அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம் சொல்றேன். சரிங்களா? அப்ப நெக்ஸ்ட் இத சால்வ் பண்ண முடியுமானா? எஸ். இப்போ நான் எல்லாத்துக்குமே எல்சிஎம் 60 மாத்திட்டேன் அப்படின்னா, 12 வந்துட்டு 60ல எவ்வளவு டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். அப்ப அந்த 5 கொண்டு மேல மல்டிப்ளை பண்ணும்போது 5 டைம்ஸ். 60 பார்த்தீங்கன்னா 60ல 1 டைம்ஸ். ஸோ 1 1s ஆர் 1 மைனஸ் 30 வந்துட்டு 60ல 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 1s ஆர் 2. தென் 20 பார்த்தீங்கன்னா 60ல வந்துட்டு 3 டைம்ஸ் வரும். இந்த 3 கொண்டு மேல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 3 காமிக்குது. ஆல்மோஸ்ட் இதோட ஆன்சர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 5 plus 1 6 6 plus 3 9 9 minus 2 7. அப்ப 7/60. இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். கவனிச்சுக்கங்க. இப்போ 5/3 வந்துட்டு இது வந்துட்டு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்தரா இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணி எழுத முடியும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும்னா 3 வந்துட்டு 5ல 1 டைம்ஸ் இருக்கு, பேலன்ஸ் 2 எழுத முடியும். ஆனா அதே 3/5 வந்துட்டு நம்ம எழுத முடியுமான்னு கேட்டா எழுத முடியும். ஏன்னா 3ல வந்துட்டு 5 வந்துட்டு ஒரு டைப் கூட கிடையாது. ஓகேங்களா? அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இத இந்த ஃபிராக்ஷனை வந்துட்டு இந்த நியூமரேட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது டினாமினேட்டர் சொல்லுவோம். நியூமரேட்டரோட வேல்யூ வந்துட்டு எப்போ கம்மியா இருக்கும் அந்த டைம்ல வந்துட்டு அது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். எப்போ அதிகமா இருக்கோ அது அப்போ வந்துட்டு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கரெக்டாவே எனக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷனே கிடைச்சிருச்சு. ஏன்னா நியூமரேட்டர் வந்துட்டு கம்மியா இருக்கு இல்லைங்களா? இப்போ ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண மென்ஷன் பண்ணி வச்சேன். அந்த 6 இருக்குல்ல 6 வந்து இது கூட கம்பைன் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எவ்வளோன்னா 6 7/16. சார் இப்படி ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சப்போஸ் 1 2/3 இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2/3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க? ஸோ 3 1s ஆர் 3 3 plus 2 5/3 எழுதுவீங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 1s ஆர் 3 3 plus 2 5/3. அப்ப எப்ப ஜாயின் பண்ண முடியும்னா அந்த ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் வந்துட்டு கம்மியா இருக்கணும். அப்படி கம்மியா இருந்தா நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ஒரு இன்டிஜர் கூட ஒரு ஃபிராக்ஷன் கம்பைன் பண்ண முடியுமா? தாராளமா கம்பைன் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்னா ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூ வந்து கம்மியா இருக்கணும். இப்போ எனக்கு இன்டிஜர் மட்டுமே 6 இருக்கு. இன்டிஜர் எல்லாமே கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணும்போது 6 கிடைச்சிருச்சு. தென் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் பார்க்கும்போது எனக்கு லாஸ்டா வந்துட்டு 7/60 கிடைக்குது. இப்போ இந்த இன்டிஜர் அது கூட கம்பைன் பண்ணி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ண முடியுமா? தாராளமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 7/60ங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அது கூட 6 கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு 6 7/60 கிடைச்சிச்சு. சரிங்களா? இப்போ எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்திருந்தானா ஃபர்ஸ்ட் இன்டிஜரை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு ஃபிராக்ஷன் வந்துட்டு டினாமினேட்டர் எல்லாமே சேம் இருந்து பிரச்சனையே கிடையாது. அதே நம்பர் எல்சிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சேம் இல்லாத பட்சத்துல வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்து பாருங்க. லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு மற்ற எல்லா நம்பராலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது எல்சிஎம் நீங்க எடுத்துக்கலாம் சொல்ல. சப்போஸ் டிவைட் ஆகாத பட்சத்துல பிரைம் நம்பர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட யூடியூபோட அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட் வேல வந்துட்டு எல்சிஎம் எப்படி சால்வ் பண்ணதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, இது எனக்கு வந்துட்டு ஒரு சர்ட்ஸோட கான்செப்ட் தான். ஆல்மோஸ்ட் இதை சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும். பவர்ல பாருங்க. பவர்ல 1/2ங்கிறது நமக்கு மேத்தமெட்டிக்கலா நமக்கு என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு ஸ்கொயர் ரூட் மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36னா நீங்க 6ன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64னா 8ன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப இங்க உள்ள இருக்க நம்பர் வந்துட்டு ஏதோ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்க போகுது. ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு வந்துட்டு நம்ம அக்யூரேட்டா நம்மளால ரூட் எடுக்க முடியும். அப்ப 36 எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் இல்லைங்களா? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் நமக்கு 6 கிடைக்கலங்களா? சேம் அதே மாதிரி நம்ம இங்க என்ன பண்றேன்னா எனக்கு 7/3ல இருந்து 7/7 வரைக்கும் இருக்கு. கீழே 7/1ல இருந்து 7/5 இருக்கு. ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது மேல எனக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்போ உள்ள இருக்க நம்பர் வந்துட்டு எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய நம்பர் வந்துட்டு எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னா எய்தர் அது இன்டிஜர்ல இருக்கலாம், பவர்ல இருக்கும்போது 7/2 இல்ல 7/4 7/6 அந்த பவரோட வேல்யூ வந்துட்டு ஈவன் டிஜிட்ல இருக்கணும். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு ஆட் டிஜிட்ல தானே இருக்கு. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாத்துலயுமே 7/2 மேல காமனா வெளியே எடுத்துறேன். ஸோ 7/2 காமனா வெளியே எடுக்கும் போது எனக்கு உள்ள என்ன இருக்குன்னா
7 பவர் 1 இருக்கும். ஏன்னா 3ல வந்து 2 வெளியே போச்சு 1 இருக்கும். இங்க வந்துட்டு 4ல 2 போச்சு அப்படின்னா 2 இருக்கும். அதே மாதிரி 5ல 2 போச்சு அப்படின்னா 3 இருக்கும். 6ல 2 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 இருக்கும். அண்ட் 7ல 2 போச்சுன்னா 5 இருக்கும். சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 7 பவர் 1, 7 பவர் 2, 7 பவர் 3, 7 பவர் 4, 7 பவர் 5. புரிஞ்சுச்சுன்னா இது டிஃப்ரெண்ட் வேல நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் என்ன கன்வீனியன்ட் என்ன பண்ணிட்டேன்னா மேல ஸ்கொயர் ரூட் இருக்கனால உள்ள இருக்க நம்பர் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்க மாதிரி பாக்குறேன். உள்ள இருக்க நம்பர் வந்துட்டு ஒருவேளை ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பவர்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த பவரோட வேல்யூ வந்துட்டு ஈவன் டிஜிட்ல தான் இருக்கணும். எனக்கு இங்க 3 இருக்கனால அதுல இருந்து 2 அப்படியே எடுக்கும் போது எனக்கு இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா எனக்கு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து கேன்சல் ஆச்சு. எனக்கு 7 ஸ்கொயர் பவர் 1/2 இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாத இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு கேன்சல் கிடைக்கும்னா எனக்கு 7 கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் லாஜிக். மேல ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டெசிமல் அந்த மாதிரி எதுவுமே வர கிடையாது. ஜஸ்ட் வேல்யூ எல்லாமே இண்டிஜுவல்ல தான் இருக்கு. அப்போ உள்ளார எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கேன்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். எனக்கு வந்துட்டு வெளிய எடுக்கிற நம்பர் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஸ்லோவர். ஓகேங்களா? எனக்கு இதுல 7 பவர் 4 எடுக்க முடியும். ஏன்னா ஆரம்பிக்கிறது 7 பவர் 3 தானே ஆரம்பிக்குது. எனக்கு 7 பவர் 1 எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் இன்னும் அது டைம் கன்சூமிங் ப்ராசஸா இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் டைரக்டா 7 பவர் 2 நான் வெளிய எடுத்துட்டேன் சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுவும் சர்ட்ஸோட கான்செப்ட் தான். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்துட்டு டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு பவர்ல இருக்க டேர்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. நார்மலா வந்துட்டு இதை நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. பேஸ் எல்லாம் சேமா இருக்கு. மல்டிபிளிகேஷனும் பவர் ஆட் பண்றது, டிவிஷன் இருந்தா பவரை செப்பரேட் பண்றது, இந்த மாதிரி பவர்ல நிறைய டேர்ம் இருந்தா அதெல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் பிராக்கெட் யூஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு பேஸ்ல இருக்க நம்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பரா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா லெஃப்ட் சைடும் இப்போ a பவர் x இஸ் ஈக்குவல் டு a பவர் 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்லிக்கலாம், எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பவர்ல இருக்க எக்ஸோட வேல்யூ எனக்கு எப்போ நான் ஈக்குவேட் பண்ண முடியும்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பேஸ் ஈக்குவலா இருக்கணும். பேஸ் அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம பேஸ் ஈக்குவல் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? சேஃப் ஜோன் என்ன பண்றீங்க அப்படின்னா பேஸ்ல இருக்கிறதுல சின்ன நம்பர் எதுன்னு பாருங்க 3 தான். எல்லாமே 3 மாத்திருங்க. இப்போ 3 மாத்தும் போது 9 வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 ஸ்கொயர்னு எழுதும் போது பவர்ல 2 இருக்கும். அந்த 2 வந்துட்டு m கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2mன்னு கிடைச்சிரும். சரிங்களா? கவனிச்சிருக்கேன். பவர்ல எவ்வளவு டேம் இருந்தாலும் ஆட் பண்ணி எழுதக்கூடாது, செப்பரேட் பண்ணி எழுதக்கூடாது, டிவைட் பண்ணி எழுதக்கூடாது, மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். சரிங்களா? ஸோ 9 can be written as 3 ஸ்கொயர். இந்த பவர்ல இருக்க 2 வந்துட்டு m கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3 பவர் 2m, தென் 3 பவர் 5. இது 3 பவர் 3 ஏன்னா 27 வந்துட்டு 3 கியூப்னு சொல்லுவோம். இப்போ பவர்ல வந்துட்டு 3 இருக்கும். 3 3 சார் 9 மாறிடும். ஓகே. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா எனக்கு 3 பவர் 9, பவர்ல ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 81 வந்துட்டு 3 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் அதெல்லாம் பேசிக் எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பவர் 4னா பவர்ல ஒரு 4 இருக்கு. 4 4 சார் 16. இப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு லெஃப்ட் சைடுல எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 பவர் 2 பிளஸ் எல்லாமே இதை ஆட் பண்ணிக்கலாமா? 14 கிடைக்கும். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா எனக்கு 3 பவர் 9 பிளஸ் 1 10, 10 பிளஸ் 16 26. நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது எனக்கு LHS RHS வந்துட்டு பேஸ் ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ நான் டைரக்டா பவர் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு 2m பிளஸ் 14 ஈக்குவல் டு 26 கிடைக்கும். தென் 2m ஈக்குவல் டு 14 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 14, 26 மைனஸ் 14 வந்துட்டு 12 மாறிடும். சரிங்களா? ஸோ 2 வந்துட்டு 12 எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ எம்மோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6. தென் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னுமே நம்ம ஸ்டெப்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு பேஸ் வந்துட்டு ஈக்குவலா இருக்க மாதிரி பார்க்கணும். சப்போஸ் அவங்க கொடுக்கறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்துட்டு பாக்கி இருக்க ரிமைனிங் ஐஎஸ் நம்பர் எல்லாமே ஸ்மாலஸ்ட் நம்பரை கன்வெர்ட் பண்ணிருங்க. அதுக்கு நமக்கு பேசிக்கா வந்துட்டு 3 பவர் 1 3, 3 பவர் 2 9, 3 பவர் 3 27, 3 பவர் 4 81, 3 பவர் 5 243 அந்த மாதிரி அப் டு ஒரு 5 வரைக்கும் 1 to 10 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. இது வந்துட்டு ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. லிசன் நமக்கு பேசிக்கா ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு a plus b the whole square னா நமக்கு a square plus b square plus 2ab சொல்லுவோம். அதே மாதிரி a minus b the whole square சொல்லும்போது a square plus b square minus 2ab. இந்த சம்ல இந்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ரிசல்ட் கொடுக்குறேன்.
சப்போஸ் வந்துட்டு இதை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஆட் பண்ணினோம்னா நமக்கு வந்துட்டு a plus b the whole square plus a minus b the இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிளஸ் டூ ஏபி மைனஸ் டூ ஏபி ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டூ பி ஸ்கொயர் ஸோ இப்போ டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெண்டுத்துல இந்த இதுல இருந்து கிடைக்கிற பிளஸ் டூ ஏபி அதுல இருந்து கிடைக்கிற மைனஸ் டூ ஏபி ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஜீரோ ஆயிரும். ஸோ இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் அங்கே ஒரு ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு பி ஸ்கொயர் அங்கே ஒரு பி ஸ்கொயர் டூ பி ஸ்கொயர் அது ரெண்டுமே காமனாக வெளியே எடுக்கும்போது டூ காமனாக வெளியே எடுக்கும்போது டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். பட் நம்ம சம்ல பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சப்போஸ் அப்போ இதை செப்பரேட் பண்ண என்ன ஆகும்போது செப்பரேட் பண்ண என்ன ஆகும்போது ஜஸ்ட் இது மைனஸ் ஆயிரும் இது மைனஸ் ஆயிரும். பட் இது என்ன ஆயிரும் பிளஸ் மாறிடும் இல்லைங்களா. அப்போ நமக்கு வந்துட்டு ஸோ ஆல்மோஸ்ட் இது கேன்சல் ஆயிரும் இது கேன்சல் ஆயிரும் சரிங்களா. இதுதான் கேன்சல் ஆயிரும். ஸோ டூ ஏபி பிளஸ் டூ ஏபி என்னவா மாறினா ஃபோர் ஏபியா மாறிடும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கேன். எனக்கு வந்துட்டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a minus b the whole square ரெண்டு ஆட் பண்றோம் அப்படின்னா டூ டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கிடைக்கும். செப்பரேட் பண்ற டிஃபரன்ஸ் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ab கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்காக தான் அந்த சம்மை வந்துட்டு எக்ஸாமினர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நீங்க 326 ஏவாவும் ட்ரிபிள் டூ வந்துட்டு பிஏவும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு இதோட ரிசல்ட் எனக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் வந்திருக்குன்னா ஃபோர் டைம்ஸ் ஆஃப் a இன்டு பி. அப்போ ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்துட்டு 326 பியோட வேல்யூ வந்துட்டு ட்ரிபிள். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 326 இன்டூ ட்ரிபிள் டூ இருக்கு. இப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோர். இப்போ சிம்பிள் லாஜிக்கு நமக்கு அந்த a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு நார்மலாக தெரியும், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதுவும் நமக்கு தெரியும். பட் அதை கம்பைன் பண்ண என்ன ரிசல்ட் கிடைக்கும், டிஃபரன்ஸ் எடுத்து என்ன ரிசல்ட் கிடைக்குங்கிறத அப்டேட் பண்ணி வச்சு சரிங்களா. இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்துட்டு நம்ம அப்கமிங் செஷன்லேயும் நம்ம பார்ப்போம். ஓகே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் வந்துட்டு ஃபோர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருப்பாங்க. அது ஆல்ரெடி நீங்க நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி கேட்டா இந்த கொஸ்டின்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். இங்க எல்லாத்துலயுமே நம்பர் 3 இருந்துச்சுன்னா நீங்க 3 எடுத்துக்கலாம். எல்லாமே 5 இருந்துச்சுன்னா 5 எடுத்துக்கலாம். 7 இருந்துச்சுன்னா 7 எடுத்துக்கலாம். அது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிருந்துச்சுன்னா சப்போஸ் இங்க பாத்தீங்கன்னா அது கவுண்டபிள் தான். ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் போயிருக்கு. இன்ஃபினிட் வரைக்கும் போக கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி சம்ஸ்க்கு வந்துட்டு எல்லாமே நம்ம எக்ஸாம் ஸ்டடியா இருக்கும்போது எல்லாமே டீட்டெயிலா இது எல்லாமே தனித்தனியா நம்மளோட யூடியூப் கிளாஸஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பார்த்துருக்கேன் சரிங்களா. ஓகே இப்போ நீங்க இதுல அப்சர்வ் பண்ண வேண்டியது வந்துட்டு ஜஸ்ட் இதுல எவ்வளவு ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த ஜெனரல் ஃபார்மேட் நான் சொல்லி தரேன். இதுல எவ்வளவு ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு பாருங்க. நமக்கு பேஸ் என்னவோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. பேஸ் அப்படியே வச்சுக்கணும். பேஸ் அப்படியே வச்சுட்டு 2 பவர் இங்க ஒரு மேல ஒரு ஃபிராக்ஷன் மாதிரி கன்வெர்ட் ஆகும். இது ஒரு ஜெனரல் ஃபார்மேட் வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ல எல்லா லெட்டருமே அந்த பேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். இங்க ஏக்கு பதில் அங்க 3 இருக்கு, சம்டைம்ஸ் 5 7 அந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். நம்ம நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டும் வந்துட்டு வேரி ஆகும் சரிங்களா. என்ன கொடுத்திருந்தாலுமே நீங்க அந்த ரூட்குள்ள இருக்க வேல்யூ அப்படியே எழுதிட்டு ஒரு ஃபிராக்ஷன் வரும். அந்த ஃபிராக்ஷன் 2 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n. இந்த என்னங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டை மீன் பண்ணுது சரிங்களா. அப்போ இந்த ஜெனரல் ஃபார்மேட் இது வந்துட்டு ஒரு ஜெனரல் ஃபார்மேட். இந்த ரிசல்ட் வச்சு நம்ம நிறைய சம்ஸ்க்கு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ அதில் ஏக்கு பதில் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. எவ்வளோ ஸ்கொயர் ரூட் வந்திருக்குன்னா 1 2 3 4 5. அப்போ 2 பவர் 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் 5. இப்போ 2 பவர் 5 மைனஸ் 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சாரி இது 2 பவர் n மைனஸ் 1 ஐம் சாரி ஓகேங்களா. 2 பவர் 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் 5. இப்போ 2 பவர் 5 ஓட வேல்யூ வந்துட்டு 32. இப்போ 2 பவர் 5 ஓட வேல்யூ வந்துட்டு
32 மைனஸ் 1 வந்துட்டு 31 இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 2 பவர் 5ங்கிறது உங்களுக்கு 32 கிடைக்கும். இதோட ஆன்சர் வந்துட்டு ஸோ 3 பவர் 31/32. சரிங்களா? இது நம்மளோட யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த சம்ம வந்துட்டு நான் டீட்டெயிலாக எப்படி சால்வ் பண்ணணும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தட் கிடையாது. ஜஸ்ட் இந்த பேட்டர்னுக்கான ஒரு ஃபார்மேட்னு சொல்ல வராங்க. சரிங்களா? இதுல நீங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலுமே இதுல நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். விஷயம்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த 2 பவர் 5, 2 பவர் 4, 2 பவர் 3 அந்த வேல்யூ எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், இதோட ஆன்சர் வந்து 3 பவர் 31/32. நெக்ஸ்ட் சம் வந்துட்டு நமக்கு ஸ்கொயர் ரூட் இந்த சம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 இருக்கு. அப் டு ஒரு 30 வரைக்கும் வந்துட்டு ஸ்கொயர் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இது பார்த்தோன்னே நமக்கு வந்து 25 நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு கீழே நம்ம என்ன சார் நிறைய ஜீரோஸ்லாம் வந்திருக்குன்னா, எப்பவுமே ஜீரோட முடிகிற நம்பர் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு எப்படி செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 2 ஜீரோஸ் இருக்கு, அதே மாதிரி இங்க 4 ஜீரோஸ் இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா 6 ஜீரோஸ் இருக்கு இல்லையா? எப்பவுமே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸோட அந்த கவுண்ட் இருக்குல்ல எப்பவுமே ஈவன் குவான்டிட்டியில தான் இருக்கும். 2 ஜீரோஸ், 4 ஜீரோஸ், 6 ஜீரோஸ், ரெண்டு கண்டிஷனு. ஒரு நம்பர் வந்துட்டு ஜீரோல முடியுது அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்னு வந்துட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு ஈவன் குவான்டிட்டியில இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க நம்பர் எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் சொல்றேன். இங்க 1 இருக்கலாம், அதுக்கு பதிலா 9 இருக்கும், அதுக்கு பதிலா 4 இருக்கலாம், 25 இருக்கலாம். இப்போ ஜீரோஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ல இருந்துட்டு ஒரு 3 வந்துச்சு அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 300 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனா 400 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா 300லயும் 400லயும் கம்பேர் பண்ணும்போது சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலயுமே 2 ஜீரோ இருக்கு. பட் 3 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனா 4 வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இது இவ்வளோ அழுத்தம் கொடுத்து சொல்றேன் அப்படின்னா, நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து வெளியே வரும்போது அது இன்டிஜரா வரும். செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்துட்டு 625 ஆன்சர் வந்துட்டு 25. இதை நான் இண்டிவிஜுவலா ரூட் அப்ளை பண்ணும்போது மேல பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 625 25 கீழே ஆன்சர் எடுக்கும்போது ஈஸியா ஆன்சர் எடுத்துக்கலாம். இந்த 1க்கு இருக்குல்ல அது ஒரு ரூட் வந்துட்டு 1 தான். எவ்வளவு ஜீரோஸ் இருக்கோ அதுல பாதி எடுத்துக்கணும். 2 ஜீரோ இருக்குன்னா ஒரு ஜீரோ எடுத்துக்கணும். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு 625 ரூட் வந்துட்டு 25, கீழே 4 ஜீரோ இருக்கா அப்போ வந்து 2 ஜீரோ எடுத்துட்டேன். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அதே 625க்கு 25 கிடைக்கும். கீழே எவ்வளவு ஜீரோ இருக்குன்னா 6 ஜீரோஸ் இருக்கு. இப்போ அதுல பாதி வந்துட்டு 3 ஜீரோஸ். இங்க நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு, ஜீரோல முடிகிற நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸும் ஈவன்ல இருக்கும். அதே மாதிரி நான் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். அப்ப அதுக்கு ரூட் எடுக்கும் போது எவ்வளவு ஜீரோஸ் இருக்கோ அதுல பாதி எடுத்துக்கணும். அந்த நம்பருக்கு நம்ம ரூட் எடுத்தா இங்க 1 இருக்குன்னா 1க்கு ரூட் எடுத்துறேன். ஒருவேளை 9 25 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு அதுக்கு ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, கவனிச்சுக்கங்க. இப்போ 25 இருக்கு, லிசன். கீழே ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா அப்ப மேல இந்த இதை வந்துட்டு நம்ம டெசிமலா எழுதணும். இப்போ இது ஃபிராக்ஷனா இருக்குல்ல, டெசிமலா எழுதும்போது எப்படி எழுதணும்னா 2.5 எழுதிக்கலாம். ஏன்னா கீழே ஒரு ஜீரோ இருந்தா அதை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கணும், கீழே 2 ஜீரோ இருந்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இதோட ஆன்சர் எனக்கு 25, இதோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 2.5 இருக்கும். இதோட ஆன்சர் வந்துட்டு 0.25. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே பாருங்க 2 ஜீரோ இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும் அப்படின்னா இப்போ 0.25 தான் எழுத முடியும். அப்ப இங்க கீழே 3 ஜீரோஸ் இருக்குன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கணும். அங்க ஆல்ரெடி 2 டிஜிட் இருக்கு அப்படின்னா அப்ப நான் வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த கேப் இருக்க இடத்துல எல்லாம் வந்துட்டு நீங்க ஜீரோ போட்டு கூட கண்டிப்பா பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ல வர மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 7 5 and 27. So 27 point. Okay, did I make any mistake? 25 by 10 will be 2.5. 0. Okay, I'm sorry. Zero point 25. அப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 0.025. எனக்கு 5 7 27.775. ஓகேங்களா? ஈவன் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட்.
உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? இதுல இருந்து நமக்கு என்னென்ன கான்செப்ட் தெரிஞ்சுட்டோம்னா, நார்மலா அந்த மாதிரி ஃபிராக்ஷனோட டெசிமலா மாத்துறதுக்கு கீழ ஒரு 0னா அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கணும். 2 0 வந்தா பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும். 3 0 வந்தா பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கணும். ஒருவேளை டிஜிட்ஸ் அங்க ஷார்ட்டேஜா இருந்துச்சுன்னா, அத பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த டிஜிட்டுக்கு முன்னாடி 0 போட்டுருங்க. அதுக்கப்புறம் போட்டுறாதீங்க. அது வேல்யூ கிடையாது. சரிங்களா? இது கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. இது வந்துட்டு இந்த பார் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம இத எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்னா, இப்ப நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா, இப்போ 0.5 பார் அப்படின்னா, நீங்க வந்துட்டு 5 பாருக்கு கீழ எவ்வளோ டிஜிட் இருக்கோ, அத 9 ஆல டிவைட் பண்ணிக்கணும். இது 0.52 பாரா இருந்துச்சுன்னா, 52 டிவைடட் பை 99 போட்டுரும். சரிங்களா? இதெல்லாமே நமக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் வந்துட்டு ஒரு சில டிஜிட்டுக்கு வந்துட்டு பார் குடுத்திருப்பாங்க. ஒரு சில டிஜிட்டுக்கு வந்துட்டு பார் குடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். சப்போஸ் இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 454 இப்ப நான் 2 சேஞ்சஸ் பண்ண போறேன். பார ரிமூவ் பண்ணிட்டேன். 454 இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கான்செப்ட் தெரிஞ்சபடி எந்த டிஜிட்டுக்கு பார் இல்லையோ அத மைனஸ் பண்ணிறணும். இத வந்துட்டு ஒரு ஃபிராக்ஷன் P/Q ஃபார்முலால நான் எழுதும்போது, நான் என்னென்ன எழுதுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நார்மலா ஒருவேளை இது என்டையர் பாரா இருந்துச்சுன்னா 454 டிவைடட் பை 999 போட்டிருப்பேன். பட் பர்ட்டிகுலர் டிஜிட்டுக்கு பார் இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், அந்த என்டையர் வேல்யூ 454ல இருந்து எந்த டிஜிட்டுக்கு பார் இல்லையோ அத மைனஸ் பண்ணணும். கீழ அதே மாரி வந்துட்டு, பாருக்கு கீழ எவ்வளோ டிஜிட் இருக்கோ அத்தனை 9 போட்டு, பாருக்கு கீழ 2 டிஜிட் இருக்கு. 2 9 போட்டேன். எத்தனை டிஜிட்டுக்கு பார் இல்லையோ அத்தனை 0 போட்டுக்கணும். இப்ப இங்க 2 விஷயம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் படி எப்பயும் போல வந்து பாருக்கு கீழ இருக்க நம்பர் ஆஃப் டிஜிட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ 9 போட்டாச்சு. எந்த டிஜிட்டுக்கு பார் இல்லையோ, எத்தனை டிஜிட்டுக்கு பார் இல்லையோ அத்தனை 0 போட்டாச்சு. அதே மாரி 2 விஷயம், பார் இல்லாத டிஜிட்டுக்கு வந்து 0 போடணும். அதே மாரி அந்த டிஜிட்ட வந்துட்டு அந்த என்டையர் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப எனக்கு இதுல இருந்து சால்வ் பண்ணும்போது 450 டிவைடட் பை 990 கிடைக்கும். இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? அகைன் பை யூசிங் 5 டேபிள், சாரி 9 டேபிள் 5 டைம்ஸ் இது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 11 டைம்ஸ் இருக்கும். ஒருவேளை இப்ப நான் அதை P/Q ஃபார்முலா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா, Q ஓட வேல்யூ 11, அதே மாதிரி P ஓட வேல்யூ 5னா, அப்ப Q மைனஸ் P தான் கேட்டிருக்காங்க. அப்ப 11 மைனஸ் 5 என்னவா இருக்கும்னா வேல்யூ வந்துட்டு 6 இருக்கும். சரிங்களா? இது நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பார் யூஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. அகைன் இதுவும் நமக்கு ஸ்கொயர் ரூட்ட பேஸ் பண்ணி தான். பட் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு எல்லாமே √3 இருந்துச்சு. ஃபைனைட் நம்பரா இருந்துச்சு. அப் டு 5 டைம்ஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு. பட் இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பிளஸ் வந்திருக்கு. சேம் நம்பர் தான். ஆனா பிளஸ் வந்திருக்கு. இன்ஃபினிட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ரைட் சைடு அப்படியே வச்சிருங்க. இந்த இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஈக்குவல் டு A இன்டு 48 கொடுத்துட்டு A ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தனா நீங்க என்னன்னா, இந்த மாதிரி ரூட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி தரேன். இப்போ 6 எடுத்துட்டீங்க. 6 வந்துட்டு ஃபேக்டரா பிரிக்கும்போது 2 இன்டு 3 பிரிக்கலாமா? அதே மாதிரி அதே 6 ஃபேக்டரா பிரிக்கும் போது 1 இன்டு 6 பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 ஃபேக்டரா பிரிக்கும் போது நமக்கு 4 இன்டு 5 பிரிக்கலாம். அதே மாதிரி 2 இன்டு 10 பிரிக்கலாம். மல்டிபிள் வேல 1 இன்டு 20 கூட பிரிக்கலாம். பட் எனக்கு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நம்பர் வந்துட்டு இந்த மாதிரி 132 கொடுத்துருக்கலாம், 20 கொடுத்துருக்கலாம், 6 கொடுத்துருக்கலாம். பட் கண்டிஷன் நம்பர் மெயினான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிக்கிற அந்த ஃபேக்டரோட டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா எப்பயுமே வந்துட்டு 1 இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்ப இந்த காம்பினேஷன் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா டிஃபரன்ஸ் இங்க 5 காமிக்குது, இங்க வந்துட்டு இங்கேயும் 8 காமிக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ 30 வந்துட்டு ஃபேக்டரா பிரிக்கும் போது 5 இன்டு 6 பிரிச்சுக்கலாம். பெஸ்ட் வே. ஏன்னா 5 அண்ட் 6க்கான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 சொல்ல வரேன். 90 பார்த்தீங்கன்னா 9 into 10. 9 into 10 will give you 90 as well as the difference between 9 and 10 will be 1. ஓகேங்களா? அப்ப நமக்கு அந்த பர்టిక్యులர் நம்பருக்கு வந்துட்டு நீங்க ஃபேக்டரா பிரிக்கணும். பிரிக்கிற ஃபேக்டரோட டிஃபரன்ஸ் வந்துட்டு 1 இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு பெஸ்ட் வே வந்து டேபிள்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 132க்கு வந்துட்டு இதை மல்டிபிள் வேல நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ 20க்கு வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் ஃபேக்டர் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா 20க்கு வந்துட்டு எந்த 20க்கு முன்னாடி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு பாருங்க. 16 அதுக்கு ரூட் எடுத்தா எவ்வளவு வரும்? 4 வரும். அப்போ 4,5 எழுதிக்கங்க. இப்போ 30 இருக்கா? 30க்கு முன்னாடி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 25. 25க்கு ரூட் எடுத்தா 5. தென் நெக்ஸ்ட் நம்பர் 6 எழுதுங்க. 5 into 6 will give you 30. அதே மாதிரி வந்துட்டு 132க்கு முன்னாடி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 121. அப்போ அதோட ரூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. அப்போ 11ஓட நெக்ஸ்ட் நம்பர் 12. அப்போ 11 into 2 will give you
132. இப்போ 132 வந்துட்டு நான் ஃபேக்டராவும் பிரிச்சாச்சு. அதே மாதிரி வரக்கூடிய ஃபேக்டர் டிஃபரன்ஸ் வந்துட்டு 1ஆவும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் 11 எடுக்கிறதா 12 எடுக்கிறதாங்கும் போது இங்க அடுத்த இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்கங்க. எல்லாமே பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்கங்க. அந்த சீக்வன்ஸ்ல எல்லாமே மைனஸா இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கங்க. நமக்கு இங்க எல்லாமே பிளஸ்ஸா இருக்குன்னா நமக்கு என்ன லார்ஜஸ்ட் நம்பர் தான் எடுப்போம். அப்ப இந்த லெஃப்ட் சைடு மட்டும் எனக்கு சால்வ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 12 கிடைக்கும். ரைட் சைடுல வந்துட்டு a into 48 இருக்கு. அப்ப எனக்கு 12 டேபிள் இது 1 டைம்ஸ், இது வந்துட்டு 4 டைம்ஸ். ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. a இந்த சைடு வச்சுட்டு 4 இந்த சைடு வரும்போது எனக்கு 1/4 வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 0.25க்கு ஈக்குவலா இருக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ சிம்பிள் லாஜிக் ஆல்மோஸ்ட் இதெல்லாமே நீங்க வேற எக்ஸாம்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அடிஷனல் விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலா வந்துட்டு a plus b the whole square, அதே மாதிரி a minus b the whole square, அதை கம்பைன் பண்ணோம்னா 2 times of a square plus b square கிடைக்கும். டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 4 times of ab கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது நோட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ aq plus bq இருந்துச்சுன்னா, aq plus bq இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா a plus b into a square plus b square minus ab இதோட ரிசல்ட். அதே மாதிரி AQ minus BQ இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் என்ன வரும்னா A minus B A square plus B square plus AB. சரிங்களா? இப்போ ஏன் சார் இவ்வளோ இது ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கொயர் யோசிச்சோம், இப்போ ஏன் கியூப் யோசிச்சிருக்கோம்னா இங்க மேல பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 17 வந்துட்டு நீங்க ஏவா பாருங்க, 7 வந்துட்டு பியா பாருங்க. அப்போ AQ plus BQ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ AQ plus BQ ஓட ஃபார்மேட் என்னன்னு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா A plus B into A square plus B square minus AB க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்போ இதை அப்சர்வ் பண்ணிட்டு லெசன் இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னா, இப்போ AQ plus BQ வந்துட்டு நான் எப்படி எழுதுனா A plus B எழுதும் போது A plus B எழுதும் போது 17 plus 7 and A square na 17 square plus B square na 7 square minus A into B போது 17 into 7 வந்துட்டு 119 வரும். ஓகேங்களா? ரைட் சைடில் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 24 இருக்குல்ல, 24 அப்படியே வச்சுட்டு இது அந்த சைடு அப்படியே கொண்டு போயிருங்க. 17 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் மைனஸ் கே. இப்போ நீங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்களேன், எனக்கு வந்துட்டு 17 plus 17 என்ன எழுதலாம், ஜஸ்ட் இது கேன்சல் பண்ணி எனக்கு 24 எழுதிக்கலாமா? அப்ப நீங்க LHS RHS கம்பேர் பண்ணும்போது இங்க 24க்கு இங்க 24 காமிக்குது, 17 ஸ்கொயர் இங்க 17 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் இங்க 7 ஸ்கொயர் இருக்கு. அப்போ மைனஸ் கேக்கு பதிலா இங்க என்ன இருக்கு, -119 இருக்குன்னா அப்ப கேவோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கேவோட வேல்யூ வந்துட்டு 119 ஈக்குவலா இருக்கும். சிம்பிள் லாஜிக். இது பண்ணும்போது மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு -119, தப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு கே இஸ் ஈக்குவல் டு 119 கிடைச்சிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி நான் ஆல்மோஸ்ட் வேற ஒரு சில காலேஜஸ்லையும் கிளாஸ் எடுத்துட்டதுனால எனக்கு லைவுக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் வாட் ஐ வில் டூ, நான் செஷன்ஸ் வந்து நான் சம்ஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். டெய்லியுமே வந்துட்டு ஆஃப்டர் ஒரு 6க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் இருக்கும். இது போக வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். சரிங்களா சார்? இன்னும் எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே மாதிரி அப்ளிகேஷன் டாபிக்ஸும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப் இருக்கு இல்லையா, இது பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஆப் வந்துட்டு நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. சரிங்களா? உள்ள போயிட்டு நிறைய ஃப்ரீ கண்டென்ட் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் டாபிக் பேஸ் பண்ணி போத் குவான்ஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5,000 to 6,000 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இனியும் அந்த டெஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்டேட் பண்ண தான் போறோம். தென் இதுல நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட்டாவும் நீங்க எடுத்துக்கலாம், டெஸ்ட் எடுக்கிற கண்டென்ட் செப்பரேட்டா இருக்கும். அதே மாதிரி வந்து டாபிக் வைஸ் வந்துட்டு ஒரு டாபிக்லயுமே இப்போ நீங்க ஆவரேஜ் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 100 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், வித் டீடைல் சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ரேஷியன் ப்ரொபோர்ஷன் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் ப்ராபபிலிட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்லயுமே மினிமம் 50ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நாங்க ரெடி பண்ண புக்ஸ் தான், அது ஒரு சாஃப்ட் காப்பி இருக்கு. தென் அது போக வந்து தனியா வந்துட்டு ஒரு டாபிக்லயுமே வந்துட்டு மினிமாக்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அது ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட்லயுமே 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அது 100 கொஸ்டின்ஸ் அது தனியாக 100 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் அண்ட் அக்யூரசி டெவலப் ஆகும். ஆல்ரெடி நீங்க ஒரு ஃப்ளோல நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ என்னோட கண்டென்ட்டும் வந்துட்டு
இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டிப்பா நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்க்கலாம். நீங்க நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. நீங்க உள்ள போய் எடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த குவாலிட்டி எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இது இப்போ 1 இயர் பேக் தான் அவைலபிளா இருக்கு. 199 சரிங்களா? அதே மாதிரி அதுல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம். நீங்க செக் பண்ணி பாருங்க. மறக்காம அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்தரா வந்துட்டு என்ன மாதிரி கண்டென்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நான் கண்டிப்பா ப்ரொவைட் பண்றேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.